இந்திய விமானப்படை கிட்ட ஏர் டு சர்ஃபேஸ் வேரியண்ட்டில் வெறும் ஹை எண்ட் மிசைல்ஸ் தான் கைஸ் வச்சுருக்காங்க. அதாவது பிரமோஸ் ஏ, ஸ்கால்ஃப் மாதிரி மிசைல்ஸ் ரொம்பவே விலை அதிகம். இதோட விலை காரணமாக இதை வந்து ரொம்ப அதிகமாக நம்மளால பயன்படுத்த முடியாது. ஆனால் இப்போ அது இல்லை கைஸ். IAF-ஆல் ஒரு மலை மாதிரி ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸை வந்து பயன்படுத்த முடியும். அதுக்கு தான் கைஸ் பினாக்கா வருது. பினாக்கா ஒரு சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைலாக தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ இதை ஏர் டு சர்ஃபேஸ் வேரியண்ட்ல மாற்ற போகிறாங்க. அதோட விலையும் ரொம்ப கம்மியாக இருக்க போகுது. இந்த பினாக்காவோட புது வேரியண்ட்டை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். DRDOவோட ARDE ஆர்மர்டு ரிசர்ச் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஏர் டு சர்ஃபேஸ் பினாக்கா வேரியண்ட்டை அதிகாரப்பூர்வமாக இவங்க தான் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம IAF-க்கு இந்த மிசைல் வந்து ஸ்பெஷலாக இதை டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதால் வந்து Su-30 Mark 1A, மிராஜ் 200, ரஃபேல், தேஜாஸ் எல்லாத்துலேயுமே இதை லான்ச் பண்ணுற மாதிரி தான் கைஸ் பினாக்காவை உருவாக்க போகிறாங்க. இப்போ கைஸ் நம்மளோட பினாக்கா வந்துருச்சுன்னா இஸ்ரேலோட ராம்ஜெட் மிசைலுக்கு ஈக்குவலாக நம்ம பினாக்கா மிசைலும் இருக்கும். அதே நேரத்தில் கைஸ் இந்த பினாக்கா மிசைல் ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். ராம்ஜெட் மிசைல் 2500 கிலோமீட்டர் ரேஞ்ச், சூப்பர் சோனிக் ஸ்பீட், 150 கிலோ வார்ஹெட் இருக்கும். நம்மளோட பினாக்கா மிசைல்லையும் இதே ஃபியூச்சர்ஸை வச்சிருக்காங்க. இந்த பினாக்கா வேரியண்ட் வந்துருச்சுன்னா கைஸ் நம்ம பிரமோஸ் ஏவை அதிக லெவலில் பயன்படுத்த வேண்டாம். பிரமோஸ் ஒரு மிசைலை தயாரிக்கிறதுக்கு பதிலாக இந்த பினாக்கா வந்து 3-4 மிசைல் நம்ம ஈஸியாக தயாரிக்கலாம். அதுவும் இல்லாமல் கைஸ் பிரமோஸ் நம்ம ஒரு மிசைல் தயாரிக்கிறதுக்கும் ரஷ்யாவுக்கும் ஷேர் தர மாதிரி இருக்கும். ஆனால் பினாக்கா நம்மளோட சொந்த மிசைல். இந்த பினாக்கா மிசைலால் பாகிஸ்தானோட ரேடார் ஸ்டேஷனை ஒரே மிசைலால அடிக்க முடியும். பிரமோஸ் மாதிரியே பினாக்கா மிசைல் என்ன வேரியண்ட்ல வரப்போகுது. பினாக்கா ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் வந்துருச்சுன்னா வெளிநாட்டு சப்ளை ஆளர்களை நம்பி இருக்க தேவையில்லை. இது 2 வேரியண்ட்ல வருது கைஸ். ஃபர்ஸ்ட் 300 கிலோமீட்டர் ரேஞ்ச்ல பினாக்கா 4 வருது. ரெண்டாவது 120 கிலோமீட்டர் ரேஞ்ச்ல பினாக்கா 3 வருது. இந்த 2 மாடல்ல கைஸ் ஏதாவது ஒரு மாடல் வந்துடும். இந்த பினாக்கா மிசைலால துல்லியமா இலக்குகளை தாக்க முடியும். ஒரு சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைலை ஏர் டு சர்ஃபேஸ் மிசைலா மாத்துறதுல நிறைய சவால்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் சவால் என்னன்னா இந்த மிசைலை நம்ம சின்னதா உருவாக்கணும். இந்த மிசைலை வந்து நம்ம 4-5 டன் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைலா பயன்படுத்தி இருக்கலாம். அதே வெயிட்டை வந்து நம்ம ஒரு ஃபைட்டர் ஜெட்ல எடுத்துட்டு போக முடியாது. அதுவும் இல்லாம இதுல நிறைய சென்சார்ஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபைட்டர் ஜெட் அதோட ஃபுல் ஸ்பீட்ல போகும்போது இந்த மிசைல் வந்து ஸ்டேபிளா இருக்கணும். அந்த மாதிரி இந்த மிசைலை உருவாக்குவாங்க. இந்த பினாக்கா மிசைல் வந்துருச்சுன்னா கைஸ் பிரமோஸ் ஏ, ஸ்கால்ஃப் மாதிரி ஹை எண்ட் மிசைல்ஸ் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படாது. இந்த பினாக்கா மிசைல் நம்மளுக்கு ஒரு லோ காஸ்ட் மிசைலா இருக்கும். இதுதான் உண்மையான மேட் இன் இந்தியா திட்டத்தோட வெற்றியாகவும் இருக்கும். இப்போ கைஸ் IAF-க்கு இது ஒன்று மட்டும்தான் சாய்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை கைஸ். IAF-க்கு வந்து இப்போ 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்று இஸ்ரேலோட ராம்ஜெட் மிசைல். இந்த இஸ்ரேலோட ராம்ஜெட் மிசைலை இந்தியாலேயே உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒப்புதல் கிடைச்சிருக்கு. இன்னொன்று கைஸ் அதுதான் பினாக்கா. நம்மளுக்கு இப்போ உடனடியாக ஒரு தேவை இருக்கு, மிசைல் வேணும்னா நம்ம வந்து ராம்ஜெட் மிசைலை உருவாக்கி யூஸ் பண்ணலாம். சில வருஷம் கழிச்சு இந்த பினாக்கா மிசைல் வந்துடும். இது இந்தியாவோட மிசைலுங்கிறதுனால இதை நம்ம அதிக லெவலில் உற்பத்தி பண்ண முடியும். நம்ம இஷ்டத்துக்கும் யூஸ் பண்ண முடியும். ஒரு மலை மாதிரி இதை யூஸ் பண்ண முடியும் கைஸ். அப்படியே பொழிய வைக்க முடியும். வானத்திலிருந்து வர பினாக்கா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைலா இருக்கும். அதுவும் இல்லாமல் இதால துல்லியமா இலக்குகளை தாக்க முடியும். இந்தியாவோட ஸ்ட்ரைக் வேரியண்ட்ல முன்னணி மிசைலா இது இருக்கும் கைஸ். பினாக்கா வரதுக்கு சில வருஷங்கள் ஆக தான் செய்யும். ஆனால் அது வந்துருச்சுன்னா IAF-ஆல மலை மாதிரி பொழிய வைக்க முடியும் மிசைல்ஸை. இந்த பினாக்கா வேரியண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.